ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. 41 பேர் அங்க இறந்துருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை கொடுக்கணும் போது அதை தடுக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடுறீங்களடா. கேவலமா இல்ல? செத்து போனவங்க குடும்பத்துல எவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே. உங்களை ஆதரிச்ச மக்கள் தானே, இந்த மாநிலத்துடைய மக்கள் தானே. ஏன் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க எரியுது? பத்தியில் எரியுது. படித்த இளைஞர்களுக்கும் குரூப் 1 எழுதுற இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டிய அந்த வேலையை லஞ்சம் வாங்கிக்கிட்டு உனக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு திருட்டு பையன், திருட்டு நாதாரி செந்தில் பாலாஜி பணத்தை வாங்கினான் பார் டிரைவர் கிட்ட, கண்ட்ராக்டர் கிட்ட. அவனை சொல்லு. அப்படி யாராவது பணம் கட்ட என் பேரை சொல்லுங்கன்னு சொல்றாருல்ல, ஏதாவது சொல்லுங்க, நான் பார்க்கலாம். உங்க மனசாட்சியை குத்துது இல்ல? உங்களுக்கு வெக்கமாகுது இல்ல? ஐயோ பாவம், எப்படிங்க ஊழல் இல்லை நாங்கள் எங்கள் வாய் திறந்து சொல்றது. சொன்னா ஜனங்க எப்படி சிரிப்பாங்க, வயிறு வலிக்கிறோன்னு சிரிப்பாங்க. நீ வேற இருப்பான் காமெடி பண்ணிட்டு இருக்கிற, ஊழல் இல்லை அப்படிதானுங்க ஆயிடுச்சு. ஒரே ஒரு வீடியோ ஒரு அம்மா போட்டாங்க. குழந்தைகள் மகப்பேறு மருத்துவமனை, எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் இங்க அடிப்படை வசதி கிடையாதுங்க. இங்க மருத்துவமனையில் ஒரு அடிப்படையான ஒரு இது இல்லைன்னு சொன்னாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த மருத்துவமனையில திடீர் விசிட் பண்ணாருங்க முதலமைச்சர். தமிழ்நாட்டு சரித்திரத்துல கிடையாது. உங்களுக்கு எல்லாம் யோகிதை கிடையாது பேசுறதுக்கு. கனிமொழி வந்து உங்களுக்கு யோகிதை கிடையாது. இது தளபதி ஆட்சி. இங்க தளபதி ஆட்சி. இங்க எல்லாரும் இந்த ஆட்சியை பாராட்டாத, ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து தலைமையில தூக்கி வச்சு பாராட்டுறாங்க இந்த ஆட்சியை. நான் வந்து பட்டா பேர் மாற்றத்துக்காக போன வாட்டி 5000 ரூபாய் செலவு பண்ண ஸ்டாலின் கவர்மெண்ட்ல. இந்த கவர்மெண்ட்ல ஒரு பட்டா பேர் மாற்றத்துக்கு போனா 1 ரூபாய் எவனும் வாங்கல. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. கனிமொழி கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. போடாத ரோட்டுக்கு ஏவாவேலு பில்லு பாஸ் பண்ணிருக்கிறார். கிட்டத்தட்ட 8-9 கோடி ரூபாய் ஆதாரத்தோடு சிக்கிட்டார். சிக்கின உடனே வெளிநாட்டுக்கு ஓடிட்டார். எங்க ஓடிட்டார்? சிங்கப்பூருக்கு ஓடிட்டார். ஏன்டா சிங்கப்பூருக்கு நீ ஓடனா? மருத்துவ சிகிச்சைக்காக நான் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன். சரி, இங்க மருத்துவமனையே இல்லையா? இங்க ஸ்டாலின் வெட்கப்பட்டு தலை குனினுங்க. இன்னைக்கு கூட லண்டனுக்கு போனாரு, நிம்மதியா இருக்கிறாரு. தளபதி பேச்ச, கரூர் பேச்ச பார்த்துட்டு ஓட அழுதுருப்பாரு. ஐயோ, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது போலக்குது. இன்னைக்கு பாத்தீங்களா கரூர்ல லட்சக்கணக்கான மக்கள். நீ எத்தனை கோடி செலவழிச்சாலும் உங்க மூஞ்சிகளை பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் வராது. எத்தனை தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடந்தாலும் அத்தனை தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தான் மகத்தான வெற்றி பெறும். திமுக இனி வெறும் கையை தான் நக்கணும் திருப்பி திருப்பி. அப்போ ஸ்டாலின் சொன்னார்ல, ஸ்டாலின் என்ன சொன்னாரு அப்படின்னா என்னது? திமுக சமாதி. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேசியிருப்பது தாவேகாவின் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கரூர் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா திரு சிஎம் விஜய் சார் அவர்கள் வந்து முதல் முறையாக வந்து கரூர் பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. பல்வேறு பேச்சுக்களை பார்த்துருப்போம், சொல்லே வேண்டாம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, அரசு பணி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு வருது. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு உணர்வுபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்குறோம். ஓகே. ஏன்னா கரூரில் அந்த 41 பேர் இறந்தப்போ சொல்ல முடியாத துன்பத்துக்கும் துயரத்துக்கும் தமிழ்நாடு பூரா மக்கள் ஆளானாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நாங்கள்லாம் திரும்புறதுக்கு அந்த சம்பவம் தான் முக்கியமான காரணம். நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். ஒரு மனிதன் கட்சி ஆரம்பித்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அத்தனையும் உதறிவிட்டு என்னை தூக்கி தலையிலே வைத்து என்னை உச்சத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாயிலும் நல்லது செய்ய வேண்டும் என்று வருகிற ஒரு மனிதனுக்கு இந்த அளவிற்கு அரசியல் நெருக்கடிகளும் தொல்லைகளையும் தருவார்களா? அப்போ இவங்களே தான் அந்த நாட்டை ஆளணுமா? புதுசாக யாரும் வரக்கூடாதா? அப்படி வந்தா இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்றது அன்னைக்கு தான் ரொம்ப அளவுக்கு ரொம்ப ஆத்திரமும் கோபமும் வந்தது. நிறைய பேருக்கு வந்தது. சரிங்களா? அந்த சம்பவம் தலைவர் பேசும்போது இன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு. ஒரு மனிதன் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும், எவ்வளவு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு ஒரு மனிதன் போனாலும், அவன் வாழ்க்கையில சில தவிர்க்க முடியாத வடுக்கள், காயங்கள் அவனுடைய மனதில் ஆழத்துல தங்கிடும். அதை போல என் வாழ்க்கையில எனக்கு தங்கிட்ட ஒரு அந்த ரணம் இந்த கரூர் சம்பவம். என்னை பார்க்க வந்து அந்த தங்க குழந்தைகள், அந்த தங்க மகன்கள், அந்த இளைஞர்கள் என் மீது அன்பு வைத்து, என் மீது பாசம் வைத்து, என்னை டிவியில, தொலைக்காட்சியில என்னுடைய படத்தை பார்க்கிற பொழுது, என்னுடைய பாடல்களை பார்க்கிற போது, அம்மாமா அங்க பாருமா, விஜய் மாமா, விஜய் அங்கிள், விஜய் மாமான்னு அந்த சொன்ன அந்த குழந்தைகள், அவங்கெல்லாம் இல்லையே, இந்த வேதனையை நான் எப்படி தீர்க்க போறேன்? அந்த வேதனை இன்னமும் என்னுடைய மனசுல ரணமா ஆறி போயிருக்குது.
இனி வருங்காலங்களில் இப்படி ஒரு தவறு நடந்துடக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு அரசியல்ல பழி வாங்கணும்னா எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்களா அப்படின்றத வருங்கால சந்ததிகள் தெரிந்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு நினைவு சின்னம் வைக்கணும். அந்த நினைவு சின்னம் இனி வருங்கால தலைமுறைக்கு, ஒரு மக்களுக்கு அது ஒரு நினைவா இருக்கணும். ஏன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு கொடுமை. கீழே வெண்மணியில எப்படி நடந்துச்சு ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி. ஆமா, தவிர்க்க முடியாது. கீழ் வெண்மணி வந்து ஏத்துக்க முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு கொடுமை, எப்பேற்பட்ட ஒரு நிலச்சரந்தார், ஒரு பண்ணையார் தானே, ஒரு கூலி தொழிலாளிகளை ஒரு வீட்டுக்குள்ளேயே போட்டு பச்சில குழந்தைகள் உட்பட கொளுத்தி அவங்கள மாண்டு மடிந்து எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு அன்னைக்கு. 68 நினைக்கிறேன், என்னோட நினைவுகள் சரியா இருந்தா. அது 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 தாங்க முடியாத ஒரு பிரச்சனை. அது அதை போல இந்த பிரச்சனை இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இந்த அளவுக்கு நடக்கலையே. ஒரு அரசியல் கூட்டத்துல, ஒரு கோவில் திருவிழால அதுல இதெல்லாம் நடந்திருக்குது. ஒரு அரசியல் கூட்டத்துல இத்தனை பேர் பலியானது ஒரு தலைவரை பார்க்க வந்து. இதுதான் முதல்ல. அப்போ இந்த நெருக்கடியை ஏற்படுத்தியது யார்? அதை தான் தளபதி கேட்கிறார். போலீஸ் சொல்லியிருந்தா நான் திரும்பி போயிட்டு இருப்பேன், நீங்க சொல்லியிருக்கலாமே. இதுக்கு முன்னாடி சில மாவட்டங்கள்ல கிரௌடு அதிகமாக இருக்குதுன்ற தகவல் வரும்போது நான் ரத்து பண்ணிட்டு போயிருக்கிறேனே, நான் வராம திரும்பி போயிருக்கிறேனே, போலீஸார் எனக்கு சொல்லியிருக்கலாமே, நீங்க வர போவேனான்னு சொல்லியிருக்கலாமே. அதை மீறி நான் வர முடியாது, சட்டம் சொல்லிட்டா, போலீஸார் சொல்லிட்டா, அதை மீறி நான் எப்படி வர முடியும்? வந்தா என்ன கைது பண்ணுவீங்களே, அதெல்லாம் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க திரும்பி போங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சே. இல்ல பொதுமக்களை தடுத்திருக்கலாமே, கிரௌட் அதிகமாகி போச்சு, இனி நீங்க போகக்கூடாதுன்னு பேரிகார்ட் போட்டு தடுத்திருக்கலாமே. அதை மீறி எப்படி பொதுமக்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க? இதை போலீஸார் நினைச்சா செஞ்சிருக்கலாமே. இதையெல்லாம் செய்ய முடியாத அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு இடத்த ரெடி பண்ணி அந்த இடத்துல அந்த கிரௌடை போட்டு அடைச்சி வச்சு அந்த இடத்துக்கு நீங்களே முன்ன நின்று 4 பக்கம் சுத்தி என்னை இழுத்துன்னு போய் உள்ள விட்டீங்களே. நீங்களே முன்னந்து போலீஸை பண்ணீங்களே. அன்னைக்கு இருந்த போலீஸ், அன்னைக்கு கரூர்ல இருந்த போலீஸ், அன்னைக்கு திமுக ஆட்சியில இருந்த அந்த போலீஸ், அதை தானே தளபதி சொல்றாரு. பண்ணதா அவங்க தான். யார் சொல்லி பண்ணாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு மேல உத்தரவிட்டது யார்? யார் சொல்லி சிச்சுவேஷன் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, சூழ்நிலை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த நெருக்கடி ஏற்படுத்த உங்களுக்கு சொன்னது யார்? அதை தான் தளபதி சொல்றாரு. அந்த வன்மம், அந்த அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணம், கேடுகட்ட புத்தி, அதை தான் தளபதி சொல்றாரு. வார்த்தைக்கு வார்த்தை, தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக. 41 பேர் அங்க இறந்துருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை கொடுக்கணும் போது அதை தடுக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடுறீங்களடா. கேவலமா இல்லை? உன் மாநில மக்கள் தானே, இவ்வளவு காலம் உங்களை ஆதரிச்ச மக்கள் தானே. அவன் தாத்தன், அவன் முப்பாட்டன், அவங்க அப்பன், சித்தப்பன், பெரியப்பன், செத்து போனவன் குடும்பத்துல எவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே. உங்களை ஆதரிச்ச மக்கள் தானே, இந்த மாநிலத்துடைய மக்கள் தானே. ஏன் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க எரியுது, பத்தியில் எரியுது? உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தடுக்கிறீங்களே. சாட்சியை கலைச்சிருவாங்க. என்ன சாட்சியை கலைச்சிருவாங்க? தளபதி நான் குற்றவாளியா? உச்ச நீதிமன்றம் கேட்டது இல்ல. நீங்க போட்ட எஃப்ஐஆர்ல, நான் சொல்லிடுறேன், நீங்க போட்ட எஃப்ஐஆர்ல, உங்க கவர்மெண்ட்ல போட்ட எஃப்ஐஆர்ல விஜய்ன்ற பேரே இல்லையா? முதல்ல படிச்சு பாருங்க. அவர் குற்றவாளியா இருந்தா தானே. குற்றவாளியா இல்லாத ஒருத்தர் அங்க போறதுக்கு என்ன தப்பு? உச்ச நீதிமன்றம் உங்க தலையில கொட்டி அமிச்சதுல, அதை தானே தளபதி சொன்னார். கொட்டுன்னு கொட்டாங்கல்ல, அசிங்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துட்டீங்கல்ல, இதெல்லாம் நாங்க தடுக்க முடியாது. அப்புறம் உயர் நீதிமன்றத்துக்கு போறீங்க. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? எதுக்கு நீங்க வேலை கொடுக்கறது நிறுத்த சொல்றீங்க? ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை கொடுக்கறதுல என்ன தப்பு? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது எப்படி அவங்க சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு சொல்றீங்க? யார சாட்சி? ஒன்றும் புரியல. எவ்வளவு கையில காலில் ஊந்து கதறினீங்க, எவ்வளவு பேரை பேசுனீங்க. அந்த இறந்து போன அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தராவது தளபதிக்கு எதிராக ஒரு வார்த்தை அவங்கள கூப்பிட்டு மாமல்லபுரத்தில் தளபதி பேசி எல்லார் குடும்பத்துக்கும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தப்போ அவங்க எல்லாம் வெளியே வந்து என்ன பேட்டி கொடுத்தாங்க? ஐயோ, எங்க காலில் வந்து விழுந்தாருங்க, அவரை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அவர் என்னங்க தப்பு பண்ணாரு, என்னை மன்னிச்சிருங்கன்றாரு, அவரு என்னங்க தப்பு பண்ணாரு? ஒருத்தரை உங்களால முடிஞ்சுதா? உங்களால அவருக்கு எதிராக பேச வைக்க முடிஞ்சுதா? உளப்பூர்வமா அவங்களுடைய இதயத்துல இருக்கிறார் அவர், அவங்க இதயத்துல இருக்கிறார் தளபதி. உங்களால சாதிக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. இளைஞர்கள், எத்தனையோ இளைஞர்கள் காத்துனுக்குறாங்க அரசு வேலைக்காக. அதை எடுத்து இப்படி எடுத்து கொடுக்குறீங்களே. யார் ரோட்ல போறவங்களுக்கா கொடுக்குறாங்க? பக்கத்து மாநிலத்தில் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த நாட்டை நாசப்படுத்தி கொள்ளை அடித்து இந்த நாட்டின் வளத்தை எல்லாம் திருடி இளைஞர்களுடைய சமுதாயத்துல சீரழிச்சு வச்சிருக்கிற நீங்களடா பேசுறீங்க? திமுக ஆட்சியில் இருக்கிற மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், அவன் மாமனுக்கு வேலை, அவன் மச்சானுக்கு வேலை, பொண்ணு கொடுத்தவனுக்கு வேலை, பொண்ணு எடுத்தவனுக்கு வேலை, உன்னை சுத்தி இருக்கிற எடுப்புங்களுக்கு, பக்கெட்டுங்களுக்கு எல்லாம் வேலை. எவ்வளவு பேர் உங்க குடும்பத்துல வேலைக்கு போய்க்கிறாங்க நாங்க சொல்லட்டுமா? பட்டியல் கொடுக்கட்டுமா? ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அசிங்கமா இல்லை?
லண்டன்ல உட்காந்து இந்த வேலை பண்றதுக்கு போறியா? உங்க கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டும் வழக்கு தொடர்ந்துன்னு நினைக்கிறேன். ஏங்க பேசட்டங்க, யாருன்னா பேசட்டங்க, என்னங்க பிரச்சனை? யாருன்னா சொல்றேன், கம்யூனிஸ்ட் சொல்றேன், யாருன்னா சொல்றேன், என்ன பிரச்சனை? ஒரு வேலை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? 20 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்குறாரு, சொந்தமா கொடுத்துட்டாரு, வேலை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? கொழுப்படுத்து போய் கள்ளசாராயம் குடிக்கிறான், அவன் குடும்பத்துக்கு போய் நிக்குது, அரசாங்கம் ஓடி போய் நிக்குது, அப்பாவிகள் பலியாயிருக்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனை? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, பேரனுக்கு மட்டும் உன் பேரன் பெரிய படிச்சு பெரிய பட்டம் வாங்கிட்டாருன்னு, அவர் என்ன படிச்சாரு, என்ன கீழ்ச்சாரு தெரியல, அவரு அவர் என்னன்னா போட்டோ வந்தது, அவர் யார் கூட எல்லாம் இருந்தாரு, எல்லாம் ஊர் சிரிச்சுது, அவர் வெளிநாட்டுல என்ன செஞ்சாருன்னு. குடும்பமே போயிருக்கிறீங்கன்னு சொல்றீங்களோ, உன் குடும்பம் மட்டும் குடும்பம் இருக்கட்டும், நான் வானான்ல இருக்கட்டும், வானான்ல சொல்லுங்க. ஒரு உழைக்கிற நிலைமையில இருக்கிறவன், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கிறவன் உங்களுடைய சதிக்கு பலி ஆயிட்டானே. இது சதி தானே சொல்றான், திமுகவின் சதிக்கு அங்க கரூர்ல பலி ஆயிட்டானே. அப்ப அவன் குடும்பம் நிராயுதமான ரோட்ல நிக்குது, அவங்களுக்கு செய்ய வேண்டியது அங்க கடமை இல்லையா? கடமை இல்லையா? 20 லட்சம் ரூபாய் தளபதி கொடுத்தாரு, இன்னைக்கு அவங்க தகுதி கேட்ட மாதிரி ஒரு அரசு வேலை கொடுக்குறாரு. இதுல என்ன பிரச்சனை? அரசாங்கத்தின் கொள்கை முடிவு இது. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேட்டார்ல தளபதி. திமுகவுடைய தூண்டலின் பேரு விதமாக ஒரு சில இளைஞர்கள் என்ன பேசுறாங்கன்னா, அது எப்படி கொடுக்கலாம்? அரசு யாருக்குன்னே குரூப் ஒரு எக்ஸாம் எழுதுறவங்க 25 சீட்டு 30 வேக்கண்ட் 40 வேக்கண்ட் போட்டு வருஷம் பண்றாங்க, இதுவே கஷ்டமா இருக்கு. அப்ப அவருடைய படிப்பை வேலையை பறிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விடுறாங்க. அது பறிக்கப்படலைங்க, அது பறிக்கப்படல, அது வேலையை தம்பி, அது பறிக்கப்பட்டது கிடையாது. கண்டக்டர் வேலை வைக்கிறேன், டிரைவர் வேலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை திருநாம்பார் திருட்டு பையன் செந்தில் பாலாஜி. படித்த இளைஞர்களுக்கும் குரூப் 1 எழுதுற இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டிய அந்த வேலையை லஞ்சம் வாங்கிக்கிட்டு உனக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு திருட்டு பையன், திருட்டு நாதாரி செந்தில் பாலாஜி பணத்தை வாங்கினான் பார் டிரைவர் கிட்ட, கண்டக்டர் கிட்ட. அவனை சொல்லு, அவனை சொல்லு, நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னான் பார், வெக்கம் இல்லாத. நான் லஞ்சம் வாங்கினது உண்மை, ஆனா நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்ன பாரு, வெக்கம் இல்லாத. அதை பேசு, அதை பேசுங்க, இதை பேசக்கூடாது. திமுக காரனோ திமுக இளைஞனோ அதை பேச, அவனை கூப்பிட்டு, டேய் உனக்கு எப்படா நீ வேலை வைக்கணும்னு பணம் வாங்கின, நீ அதை செய்யலாமா, தப்பு இல்லையா அது அப்படின்னு அவனை போய் கேளு, அவனை கேளு. தளபதியை கேட்காத. ஒரு தூய்மையான, ஒரு நேர்மையான, ஒரு நல்ல ஒழுக்கமான ஆட்சியை தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிற தளபதியை கேட்காத, தளபதியை கேட்காத. உனக்கு தைரியம் இருந்ததா? ஸ்டாலின் சொன்னாரா, யாராவது லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லு? ஸ்டாலின் சொன்னாரா? இதுவரை சொல்லியிருக்காரா? யாரும் சொன்னது இல்ல. சொல்லியிருக்காங்களா? லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லு சொல்லியிருக்காங்களா? தளபதி சொல்ற, லஞ்சம் கேட்டா ஊழல் பண்ணா ஒரு நையா பைசா கொடுக்க முடியாது, இது தளபதி ஆட்சி, விஜய் ஆட்சி, விஜய் மாடல் சொல்றா. எங்க விஜய் ஆட்சிடா, எங்க விஜய் ஆட்சிடா, 1 ரூபாய் கொடுக்க மாட்டோம் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இதுவரையில சொல்லியிருக்கிறாங்களா? ஒரே ஒரு வீடியோ ஒரு அம்மா போட்டாங்க, குழந்தைகள் மகப்பேறு மருத்துவமனை, எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில இங்க அடிப்படை வசதி கிடையாதுங்க, இங்க மருத்துவமனையில ஒரு அடிப்படையான ஒரு இது இல்லைன்னு சொன்னாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த மருத்துவமனையில திடீர் விசிட் பண்ணாருங்க முதலமைச்சர். தமிழ்நாட்டு சரித்திரத்துல கிடையாது, திடீர் விசிட். ஆடி போயிட்டாங்க அத்தனை பேருமே. குழந்தை பெற்றுட்டு அப்படியே சாஞ்சி நிற்கிறாங்க. அவரு வரலையே, இவரு வரலையே, சொந்தம் வரலையே, இவரு வரலையே, அவரு வரலையேன்னு அவங்கவுங்க உட்கார்ந்து இருந்தா ஒரே சத்தம் கீழே. என்னங்க சத்தம்? கீழே சண்டை கண்டை நடக்குதா? இவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னா, இல்ல 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 விஜய் வராரு, உள்ள சிஎம் வராரு. சிஎம்மா? ஐயோ அவர் காரியாவது பார்த்தா, நான் பேசல, இதெல்லாம் அவங்க கொடுத்த பேட்டி, அந்த தாய்மார்கள் கொடுத்த பேட்டி. அவர் காரியாவது பார்த்தலாம், நாங்க போய் எட்டி பார்க்கலான்னு போனோம். எல்லாம் உள்ள போங்கன்றாங்க வார்டுக்குள்ள. இன்னொரு கேட்டா வார்டுக்குள்ளதான் அவரே வராருன்றாங்க. ஐயோ, சின்ன வயசுல இருந்து எங்க கனவாச்ச ஒரு முறையாவது அவரை பாத்திர முடியுமான்னு. குழந்தை பெத்தது ஒரு சந்தோஷம்னா அதை விட பெரிய சந்தோஷம் எங்க அண்ணன் எங்களை பார்க்க வராரான்னு பேட்டி கொடுக்குறாங்க. போனவரு குழந்தை தூக்கிக்கின்னு, நடி கண்ணு, நடி ராஜா, உன் தாய்மாமா வந்துக்கிறேன்டி, உன் மாமா வந்துக்கிறேன் நான் சொல்லும் போது அந்த பெண்கள் அப்படியே கண்ணில் கண்ணீர் விட்டனாங்க. எங்க அண்ணன் என் குழந்தை தூக்கி உன் தாய்மாமா வந்திருக்கிறேன், உன் மாமா வந்துக்கிறேன்னு எங்க அண்ணன் சொல்லும் போது என் நாடி நரம்பிய சப்த ஞானலானுக்கு அடங்கி போச்சு. ஐயோ, எங்க அண்ணன் என் பக்கத்துல நிக்கிறாரு, எங்க தெய்வம் எங்க பக்கத்துல நிக்குதே, இதை விட வேற என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும்? சாதிச்சுட்டு போனாருங்க மருத்துவமனையில. அந்த மருத்துவமனையுடைய முதல்வர் என் சீட்ல உட்காருங்க, இந்த இடத்துல உட்காரணும், பார்வையாளர்கள் வரிசையில் உட்கார்ந்து எந்த தவறும் நடக்காத பாத்துக்குங்க, எல்லாம் சரியா இருக்கட்டும்ன்றார்.
திரு கனிமொழி அவர்கள் வந்து இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு வந்து நாகரிகமா பேசணும், பொறுப்போட பேசணும், அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அது திரு கனிமொழி அவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நாகரிகமா பொறுப்பா பேசணும். முதல்ல அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்கணும். ஏன்னா நாகரிகம் இல்லாத பொறுப்பு இல்லாத பேசுறோம் அவங்க அப்பா தான். அவர் மறைஞ்சிட்டாரு. அவங்க அண்ணனுக்கு சொல்லட்டும், அண்ணன் பிள்ளைக்கு சொல்லட்டும். முதல்ல அந்த அம்மாவும் கொஞ்சம் பொறுப்பா நாகரிகமா இருக்கணும். ஏன்னா போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தமிழ்நாட்டில் இளம் விதவைகள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. டாஸ்மாக் கடையில் அந்த கடையெல்லாம் மூடணும்னு சொன்னவங்க அந்த புண்ணியவதி தான். அப்புறம் அவங்க ஆட்சியில் அவங்க எவ்வளோ கடைகளை மூடினாங்கன்னா எதுவும் தெரியாது. 717 கடைகளை இன்னைக்கு தளபதி சாய்த்திருக்கிறார். அதை பற்றி ஒரு வார்த்தை கனிமொழி வாய் திறக்க மாட்டாங்க. புரியுங்களா? 12 மணிக்கு கடை திறக்கணும், ராத்திரி 10 மணிக்கு மூடிடணும். எங்கேயுமே அந்த டைமிங் மீறி எங்கேயோ டாஸ்மாக்ல இருந்ததா தெரியல. நடவடிக்கை எடுக்கப்படுது. அவங்க அண்ணன் ஆட்சியில் நடந்த குறைகள் பிரச்சனைக்கு கூட அவங்க வாய் திறக்கல. இப்ப என்ன இல்லைங்க, ஒரு பாராட்டலேங்க. 717 கடையை சாய்த்திருக்கிறார். ஆமாங்க, நான் சொன்னேன்னு பாராட்டலையே. இன்னைக்கு எல்லாம் டாஸ்மாக் எல்லாமே கரெக்டா நடக்குது. இன்னைக்கு அந்த அம்மா வந்து இன்னைக்கு ஏதோ பேசுறாங்க. கரூர்ல நடந்த சம்பவம் ஏதோ பேசுறாங்க இல்லையா? இன்னைக்கு கரூர் சம்பவத்தை கூட நம்ம பேசுறாங்களா? ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். சரிங்களா? இன்னைக்கு பேசுறாங்க, பேசட்டும். புரிஞ்சுங்களா? பேசட்டும். ஒரே கூலி உயர்வு கேட்டு 10 ரூபாய் கூட கேட்டு திருநெல்வேலியில தோட்ட தொழிலாளர், தேயிலை தோட்ட தொழிலாளர், மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் 10 ரூபாய் கூட கேட்டு பேரணி போனவங்க மேல ஈவு இரக்கம் இல்லாத தடியடி நடத்தி அந்த தண்ணீர் தாமிரபரணி தண்ணிக்குள்ளேயே ஜலசமாதி பண்ணவன் திமுக காரன். மறக்க முடியாது இல்லையா? ஜலசமாதி பண்ணணுங்க. உங்களுக்கு எல்லாம் யோகிதை கிடையாது பேசுறதுக்கு. கனிமொழி அவர்களே, உங்களுக்கு யோகிதை கிடையாது. இது தளபதி ஆட்சி. இங்க தளபதி ஆட்சி. இங்க எல்லாரும் இந்த ஆட்சியை பாராட்டாத ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து தலைமையில தூக்கி வச்சு பாராட்டுறாங்க இந்த ஆட்சியை. தாய்மார்கள் சொல்றாங்க, தாய்மார்கள் பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு நேர்மையான ஆட்சி இங்க நடக்குதுங்க. முதல்ல நாங்க வந்து தாசில்தார் ஆபீஸுக்கு போனா 1000 கொடு, 2000 கொடு, 3000 கொடு லஞ்சம் வாங்குவான். இன்னைக்கு நான் போய் என் பையனுக்கு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்கறேன், 1 நையா பைசா எவனும் கேட்கல. ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. இன்னொரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, நான் வந்து பட்டா பேர் மாற்றத்துக்காக போன வாட்டி 5000 ரூபாய் செலவு பண்ணேன் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல. இந்த கவர்மெண்ட்ல ஒரு பட்டா பேர் மாற்றத்துக்கு போனா 1 ரூபாய் எவனும் வாங்கல. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. கனிமொழி கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. புரியுதுங்களா? தனியார் பள்ளி தாளாளர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. போன கவர்மெண்ட்ல தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வாங்குறதுக்காக நான் கொடுத்தங்க 25 லட்சம் 30 லட்சம்னு கொடுத்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க கொடுத்தோம், லஞ்சம் கொடுத்தோம், திமுக ஆட்சியில லஞ்சம் கொடுத்தோம் பள்ளி கல்வித்துறையில. ஆனால் 1000 பள்ளிக்கூடத்துக்கு 1 ரூபாய் வாங்காத இன்னைக்கு தளபதி விஜயுடைய ஆட்சியில ராஜ்மோகன் கையெழுத்து போட்டுக்கிறாரு. 1 ரூபாய் வாங்கல. மக்கள் பாராட்டு. புஷி ஆனந்த் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், அவருடைய நிர்வாகத்துல 48 ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஜாயிண்ட் டைரக்டர் இணை இயக்குநர்கள் 48 போஸ்டர் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாரு. 1 ரூபாய் வாங்கல. இதுவே திமுக ஆட்சி இருந்தா பல கோடி ரூபாய் வாங்கியிருப்பாங்க. புஷி ஆனந்த் 1 ரூபாய் வாங்காத டிரான்ஸ்பர் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லல. தினமலர் பத்திரிகையில 4 நாட்களுக்கு முன்னே டீ கடை பெஞ்சில் போட்டிருக்கிறான். பாப்பாங்க நினைக்கிற கனிமொழி அவர்கள். அதே நேரத்துல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, தோண்ட எத்தனை பேர் சிக்க போறாங்களோ, ஒருத்தர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரு, நம்ம முதல்ல சிஎம் அவர்களை சொல்லல அப்படிலாம் சொல்லி பேசினாங்க. ஓடினவர் யாரு? ஏவாவேலு சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு. ஏன் ஓடினார் சிங்கப்பூருக்கு? இதே கரூர்ல சாலை போடுறேன்னு சொல்லி போடாத ரோட்டுக்கு பில்லு பாஸ் பண்ணிக்கிறார். அதான் நான் கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன். நீங்க சொன்னதால கேட்கிறேன், இன்னும் எத்தனை பேர் சிக்க போறாங்க? ஏன்னா இது முதல்வர் அவர்களே சார் லைனா சிக்குவாங்க சார். ஒன்னு சின்னதா சொல்றேன், போடாத ரோட்டுக்கு ஏவாவேலு பில்லு பாஸ் பண்ணிருக்கிறார். கிட்டத்தட்ட 8-9 கோடி ரூபாய். இதுக்கு ஒரு இடத்துல மட்டும், இதுக்கு அறிவாலயத்துல இருந்து விளக்கம் வராது. ஒரு இடத்துக்கு மட்டும். அதாவது ரோடே போடல. இந்த ரோடு போட்டாச்சு, இந்த ரோடு தரமா இருக்குது, நாங்க செக் பண்ணிட்டோம், தரமா ரோடு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஓடிப்பிட்டார். ஆதாரத்தோடு சிக்கிட்டார். சிக்கின உடனே வெளிநாட்டுக்கு ஓடிட்டார். எங்க ஓடிட்டார்? சிங்கப்பூருக்கு ஓடிட்டார். ஏன்டா சிங்கப்பூருக்கு நீ ஓடனா? மருத்துவ சிகிச்சைக்காக நான் சிங்கப்பூர் போயிருக்கிறேன். சரி, இங்க மருத்துவமனையே இல்லையா? இங்க கருணாநிதியே காவேரி மருத்துவமனையில தான் சிகிச்சை எடுத்தார். இன்னைக்கு கலைஞருடைய மனைவி ஸ்டாலினுடைய அம்மா தயாளம்மா எங்க சிகிச்சை எடுக்கிறாங்க? அப்போலோல சிகிச்சை எடுக்கிறாங்க. இவங்களே இங்க அப்போலோவிலையும் காவேரியில தான் இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏவாவேலுக்கே மருத்துவமனை இருக்குது, மருத்துவ கல்லூரிகள்லாம் இருக்குது, சொந்தமா மருத்துவமனை. ஒரு கண்டக்டரா ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்ன ஒரு கண்டக்டரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய ஏவண்ணா வேலு இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு அதிபதி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு அவ்வளவு சொத்து கிடையாதுங்க, ஏவாவேலு கிட்ட இருக்குதுங்க. பலாயிரம் கோடி. கொஞ்சம் ஏமாந்தா திருவண்ணாமலை அந்த கோவிலே திருடிட்டு இருப்பான். அப்பேற்பட்ட 1ஆம் நம்பர் திருட்டு பையன் ஏவாவேலு. சிங்கப்பூர்ல போய் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துக்கிறேன்னு சொல்றேன். ஆதாரப்பூர்வமா போட்டிருக்கிற
ஓடாத ரோட்டுக்கு பில்லு பாஸ் பண்ணியிருக்கிற, வெட்டாத கிணறுக்கு பில்லு பாஸ் பண்ணியிருக்கிற, பல ஆயிரம் கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் வெட்கப்பட்டு தலை குனினுங்க. இன்னைக்கு கூட லண்டனுக்கு போனாரு, நிம்மதியா இருக்கிறாரு. தளபதி பேச்ச, கரூர் பேச்சை பார்த்துட்டு ஓட அழுதுருப்பாரு. ஐயோ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது போலக்குது. உதயநிதி அதுக்கு மேல அழ வேண்டியதுதான். ஏங்க மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறாங்க தளபதிக்கு பின்னாடி. இன்னைக்கு பாத்தீங்களா கரூர்ல திரும்புகிற திசையெல்லாம் தளபதி தளபதி தலைவா தலைவா, லட்சக்கணக்கான மக்கள். நீ எத்தனை கோடி செலவழிச்சாலும் உங்க மூஞ்சிங்களை பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் வராது வராது. புரியுதுங்களா? அப்படி நீ கூட்டம் செட் பண்ணி ஒரு ஆளுக்கு 1000 2000 கொடுத்து செட் பண்ணாலும் அந்த எழுச்சி வராது. அவன் நீ நின்று சும்மா வாங்கின கடமைக்கு பார்த்துன்னு இருப்பான். எழுச்சி தளபதி தலைவா தளபதின்னு கூப்பிடுறான் பாருங்க, அதுதாங்க தளபதி. மக்கள் வெள்ளத்துல நீந்திக்கின்னு போறாருங்க. நீங்க இப்படி சொல்றீங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இடைத்தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் நம்ம அறிவாலயத்திலே இருப்பாரு, RS பாரதி ஒத்த மீசையை வளைச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அவன் நிலைமை இப்ப என்ன ஆக போகுது? இடைத்தேர்தலில் என்ன மாதிரி ரிசல்ட் வரும்? அவர் ஒரு பக்கம் மீசை வைப்பாரோ இல்ல வேற எதாவது வழிபாரோ, புரியுதுங்களா? அது அவருடைய பிரச்சனை. இடைத்தேர்தல் இப்ப 7 தொகுதி, இன்னும் அது கூடுமான்னு தெரியல. சரி, உள்ளாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அவர் உள்ளாட்சி சொல்லி இடைத்தேர்தலை மட்டும் சொல்றேன், இடைத்தேர்தலை மட்டும் சொல்றேன், புரியுதுங்களா? 7 தொகுதி, இன்னும் அது கூடுமான்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு 7 இருக்குது. அத்தனை தொகுதிகளும், அது எத்தனை தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடந்தாலும் அத்தனை தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தான் மகத்தான வெற்றி பெறும். எதிர்த்து நிற்கிற அத்தனை பேரை டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாநகராட்சிகளையும் அத்தனை நகராட்சிகளையும் அத்தனை ஊராட்சிகளையும் தமிழக வெற்றி கழகம் தான் கைப்பற்றும். அது பேரூராட்சியா இருந்தாலும் சரி, அது பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, அத்தனையும் தமிழக வெற்றி கழகம் தான் கைப்பற்றும். திமுக இனி வெறும் கையை தான் நக்கணும் திருப்பி திருப்பி. அப்ப RS பாரதி ஒரு மிசையோட தான் போவார் சொல்லுவாருங்களா என்ன? ஆமா, ஒத்தமீச RS பாரதின்னு பேர் வைங்க. ஒத்தமீச குப்புசாமி கவுண்டமணிக்கு ஒரு படத்துல பேர் இருக்குதுல, ஒத்தமீச குப்புசாமின்னு. அந்த மாதிரி ஒத்தமீச RS பாரதி அப்படின்னு பேரு. பாரதினால மீசியோட தான் இருக்கணும். இவரு ஒரு ஒத்தமீச பாரதி. சார் நீங்க சொன்னது ஃபுல்லா நடக்குது. நீங்க தான் நடக்கும் சார், இதுவும் நடக்கும் சார், தோத்து போறா, இதுவும் நடக்கும் சார், இதுவும் நடக்கும் சார். அவர் ஒத்தமீச பாரதின்னு பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஒத்தமீச பாரதி. நீங்க பாருங்க. நிச்சயமா சார். அதே நேரத்துல வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஸ்பீச் பேசினாங்க. அதுல வந்து எந்த இதுக்குமே வந்து முக்கியமா என்ன பேசினாருன்னா, அசம்பிளியில வந்து ஓடி போயிருந்தாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது சமயத்திலே வந்து என்ன சொன்னாங்கன்னா, குதிரை பேரம் கழுதை பேரம் இது நானே கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அவங்க எதுக்கு வராங்க? இப்போ திரு விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் காசுக்காண்டி வரலங்க, அவங்களா ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இது நம்ம எப்படி பாத்துக்கணும்? ஒண்ணு எதிர்கால அரசியல் சார் முடிச்சுக்கிறேன், எதிர்கால அரசியல் விஜய் நம்பிதான் இருக்குன்ட்டு வராங்களா, இல்ல அவங்க மேலே முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் மேல வழக்கு நிறுவல? நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, இதுல முதல்ல குதிரை பேரம் அந்த வார்த்தையே தப்பு. இல்ல அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு, சொல்றேன். இந்த வார்த்தையே தப்பு. அது அவருக்கு தேவையும் கிடையாது. அது அவருக்கு ஒன்னும், அவர் கூட்டணியே இல்லாம தனித்து நின்று வந்தவர், சரிங்களா? அவங்களா விருப்பப்பட்டு, தமிழக வெற்றி கழகம் தான் இனி தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், தளபதி தான் இனி தமிழ்நாட்டின் நிரந்தரம், புரியுதுங்களா? அவங்களா விருப்பப்பட்டு வராங்க. வர்றவங்க எம்எல்ஏ பதவியோட வந்து எம்எல்ஏ பதவியோட சேர்த்துக்கினாதான் நீங்கள்லாம் சொல்றதெல்லாம் யோசிக்கணும். இப்போ எம்எல்ஏ பதவி, அவங்க கிட்ட எம்எல்ஏ பதவியோட வந்தாங்களா? எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க ராஜினாமா பண்ண தொகுதியில தேர்தல் வரும்போது யார் ஓட்டு போடணும்? மக்கள் தானே ஓட்டு போடணும். மக்கள் கிட்ட போங்க. அதெல்லாம் கரெக்ட் சார். நான் இப்ப என்ன கேட்கறேன்னா, ஜனங்க கிட்ட தானங்க போகணும், ஜனங்க தானங்க ஓட்டு போடணும். மக்கள் திருப்பி தானங்க மகேசன் திருப்பு. ஒரு எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கினாதாங்க அது பிரச்சனை. ஜனங்களை தானங்க பார்க்க போறாங்க, புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? திமுகவோடு இணைஞ்சு ஆட்சி அமைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு செஞ்சாரோ, இனி அந்த கட்சியில எங்களால இருக்கவே முடியாது. ஓகே, ஜனங்கள் விஜய்க்காக ஓட்ட போட்டுருவாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஏன்னா நல்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவங்க நம்ம எப்படி பாக்குறது? ஆல்ரெடி அங்க அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு, அதாவது குற்றச்சாட்டுகள் அங்க இருக்குது, இங்க இருக்குது இல்ல. தளபதி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. தளபதி கிட்ட வந்ததுக்கு பிறகு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இங்க வந்து தப்பு பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாங்க, அவங்க மீது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குல தமிழக வெற்றி கழகம் தலையிட்டு அவர்களை காப்பாற்றாது. சட்டம் தன் கடமையை செய்தும் ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்பதுதான் தளபதியின் தாரக மந்திரம். யாராக இருந்தாலும் சரி, தளபதி கிட்டேயும் முடியாது, எங்க பொதுச் செயலாளர் புஷியானந்தன் கிட்டேயும் முடியாது, நடக்காது. சட்டசபையை ஃபுல் கேட்டையும் பூட்டிட்டு தான் நம்ம அசம்பிளியே நடத்த. ஆமா, அவரே சொல்லியிருக்காரு. பார்ட்டி பண்ணணும்னு ஏன் உங்களுக்கு எரியுது? எதுக்கு எரியுது பார்ட்டி பண்ணுன்னா?
கடகடகன்னு ஏந்து ஓடுறீங்க? சொல்லு, முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்குதா? எனக்கு ஒன்றும் புரியல. அப்பனுக்கும் பிள்ளைக்குமே ஒரு 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 பேச்சுவார்த்தை பேசுறீங்களா இல்லையா? ரெண்டு பேருமே அப்பாவும் பிள்ளையும், அதுவே புரியலையே. உங்க அப்பா என்ன சொல்றாரு? நாங்க தான் எல்லாரையும் அமுச்சு வச்சோம், கூட்டணி கட்சியெல்லாம் ஆட்சி இந்த ஆட்சி அமைக்கணும்னு அப்பா சொல்றாரு. புள்ள என்ன சொல்றாரு? சோபா பார்த்த உடனே ஓடிட்டாங்கன்றாரு. அப்பம் பேச்சுக்கும் புள்ள பேச்சுக்குமே தில்லு முள்ளு நிறைய இருக்குது சார். ஒரு பேச்சுக்குள்ளே ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லையே. அப்பா சொல்றாரு நாங்க தான் ஆட்களை அனுப்பி வச்சோம், இந்த ஆட்சி நாங்க தான் காரணம், இந்த ஆட்சி அமைஞ்சதுக்குன்னு அவர் சொல்றாரு. சோபா பார்த்த உடனே எல்லாம் ஓடி போட்டான்னு இவர் சொல்றாரு. இதுல எது உண்மை? திமுக காரங்க யோசிக்கிறாங்கன்னா மாத்தி மாத்தி பேசுறாங்க ரெண்டு பேருமே. மக்கள் இதெல்லாம் சிரிக்கிறாங்க. அதுவும் உண்மை கிடையாது, இதுவும் உண்மை கிடையாது. அதுவும் ரெண்டுமே உண்மை கிடையாது. ரெண்டாவது, பார்ட்டி பண்டுன்னு தளபதி சொல்றாரு. பார்ட்டி பண்டுன்னு சொன்ன உடனே யாரு என்னன்னு திமுக கூட சொல்லல. பார்ட்டி பண்டுன்னு சொன்ன உடனே ஓன்னு கத்துறீங்களே, அசிங்கமா இல்ல? பேசு பேசுன்றீங்க, பேசணும் ஏன் ஓடுறீங்க? அப்ப தளபதி என்ன சொல்றாரு? அப்ப இனிமேல் பட்டு நான் பேசணும்னா சபாநாயகர்கிட்ட சொல்லி மொத்த கதையும் சாத்தி வச்சுட்டு தான் பேசணும். நான் பேசினாலே ஓடுறாங்க. 5 நிமிஷம் நான் குளத்தூர்ல பேசுறதுக்கு கொத்து பரோட்டா போட்டாங்களா? தளபதி சொல்றாருல, 5 நிமிஷம் நான் குளத்தூர்ல பேசினேன், கொத்து பரோட்டா போட்டாங்க. அப்புறம் நான் இன்னும் பேசணுமான்னு ஸ்டாலின் லண்டன்ல ஓட அழுகுறான். ஐயோ என்னால தாங்க முடியலையே, அழுகுறாரு பாவம். கொத்து பரோட்டா போட்டாங்கன்றாங்களே, முட்டை பரோட்டா போட்டாங்கன்றாங்களே. ஆமா, அப்புறம் பேசு பேசுன்னா அப்ப தளபதி இன்னும் 5 நிமிஷம் பேசுறதுக்கு 50 நிமிஷம் பேசுனா என்ன ஆகும் சொல்லுங்க? பார்ட்டி பண்டுன்னு பேசுற உங்களுக்கு எங்க ஏறியது? அப்ப நீங்க பார்ட்டி பண்டு ஒத்துக்கிறீங்களா? எங்க அப்பம் பீரோ கொள்ள, தளபதி சொல்றாரு எங்க அப்பம் புதிர் கொள்ள இல்ல, எங்க அப்பம் பீரோ கொள்ள இல்ல அப்படின்னு சொல்றாருல்ல, உங்களுக்கு எங்க ஏறியுது? வாங்க பார்ட்டி பண்டு வாங்க. அவரே சொல்லிட்டாரு, குத்தமுள்ள தெளிவா சொல்றேங்க. போடாத ரோடுக்கு பணம் வாங்கியிருக்கிற, தனியார் பள்ளிகள் இடத்துல பணம் வாங்கியிருக்கிற அனுமதி கொடுக்கறதுக்கு, உன் கட்சியை சார்ந்த பிடி அரசகுமார் என்றவன் 100 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்கிறான். எல்லா இடத்துல லஞ்சம் ஊழல்னு வாங்கியிருக்கிறீங்க. டாஸ்மாக்ல பாட்டில் 10 ரூபாய்க்கு டாஸ்மாக்ல வாங்கியிருக்கிறீங்க. ஒரு பொட்டிக்கு உள்ள டாஸ்மாக் கடையில் வாங்கியிருக்கிறீங்க. நீங்க பார்ட்டி பண்டு வாங்காத இடமே கிடையாது, லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது, ஊழல் இல்லாத இடமே கிடையாது. திமுக ஆட்சி இந்த நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரிஞ்சதாலதான் ஸ்டாலினியே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளவு தெளிவாதுன்னு சொல்றோம். தளபதி சொல்றாருல்ல, ஊழல் செய்ய முடியாது, எங்கேயும் லஞ்சம் இருக்காது. அப்படி யாராவது பணம் கட்ட என் பேரை சொல்லுங்கன்னு சொல்றாருல்ல, ஏதாவது சொல்லுங்க நான் பார்க்கலாம். உங்க மனசாட்சியை குத்துது இல்ல? உங்களுக்கு வெக்கமாகுது இல்ல? ஐயோ பாவம், எப்படிங்க ஊழல் இல்லை நாங்க எங்க வாய் திறந்து சொல்றது? சொன்னா ஜனங்க எப்படி சிரிப்பாங்க, வயிறு வலிக்கிறோடு சிரிப்பாங்க. நீ வேற இருப்பான் காமெடி பண்ணிட்டு இருக்கிற, ஊழல் இல்லை அப்படித்தானுங்க ஆயிடுச்சு. சொல்ல ஸ்டாலின் சொல்ல ஒரு டைலாக்லாம் பேசுவாங்க, திமுக என்பது ஒரு பணக்காட்டு நரி. இன்னைக்கு போற நிலைமை பார்த்தா ரொம்ப மோசமா போயிடுச்சு. இனி எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அந்த கட்சிக்கு? திமுக எதிர்காலமே கிடையாது, முடிஞ்சிச்சு. பேரறிஞர் அண்ணா துவைக்க திமுகவை ஸ்டாலின் முடிச்சிட்டார். அதுதான் ஸ்டாலினா உதயநிதியா? ஸ்டாலின்ல முடிச்சார். உதயநிதிலாம் சீன்லே கிடையாது சார், கதையிலே கிடையாது, கதையிலே கிடையாது. உதயநிதிலாம் ஒரு ஆளே கிடையாது. உதயநிதி ஒரு ஆளே கிடையாது. தளபதி யூக்களுக்கெல்லாம் அவர் ஒண்ணுமே கிடையாது. எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு அவர் தான் சார். அவர் யோசிக்கல சார், அவங்க யாருன்னா சொல்லிக்கிட்டாங்க. சரிங்களா, அவர் ஒரு ஆளே கிடையாது. தளபதி என்ன சொன்னாரு? உன் கட்சி ஜெயிச்சாலும் உன் தலைவனை ஜெயிக்க விட மாட்டேன். ஒரு படத்துல சொன்னார்ல, இந்த பிராண்டுன்னு சொல்றீங்க, அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் செஞ்சு காட்டினார்ல, செஞ்சாரு இல்ல? அப்புறம் அப்போ ஸ்டாலின் சொன்னார்ல, ஸ்டாலின் என்ன சொன்னாரு அப்படின்னா என்னது? திமுகவுக்கு சமாதி முடிஞ்சு போச்சா கதை? இத்துடன் முடிவடைகிறது திமுக. அவ்வளவுதான், இனி திமுக எழுந்துக்காதுங்க. கண்ணன் காளிமுத்து பாணியில சொல்லணும்னா, கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிப்புகாது, காகித பூ மனம் தராது, காகித கப்பல் கடல் அலை மீது பயணிக்காது. இனி ஒரு நாளும் திமுக தமிழ்நாட்டில ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வராது. அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.